திருவள்ளூர் அருகே உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 1,25,00,000 ரூபாய் மதிப்பிலான நகைகளும், விருதுநகர், மதுரை மாவட்டங்களில் பாஜக, தேமுதிக சின்னம் பொறிக்கப்பட்ட பனியன்கள், சேலைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூர் சுங்கச்சாவடி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருப்பதியிலிருந்து வந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனையிட்ட போது கிலோ கணக்கில் நகைகள் இருந்தது தெரியவந்தது. ஆனால் அவற்றிற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் 1,25,00,000 ரூபாய் மதிப்பிலான 2.25 கிலோ தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த அசையாமணி விளக்கு பகுதியில் கர்நாடக பதிவெண் கொண்ட 2 கண்டெய்னர் லாரிகளை தடுத்து நிறுத்தி அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது அதில் பிரதமர் மோடியின் படம் பொறிக்கப்பட்ட 40,000 பனியன்களும், தாமரை சின்னம் பொறித்த 1,800 சேலைகளும் இருப்பது தெரியவந்தது. அதற்கான ஆவணங்கள் இல்லாததால் 2 கண்டெய்னர் லாரிகளோடு பனியன்கள், சேலைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தேமுதிக நிர்வாகி கணபதி என்பவரின் காரில் கொண்டுவரப்பட்ட முரசு சின்னம் அச்சிடப்பட்ட 75 பனியன்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 54 லட்சம் ரூபாயும், ஒசூர் அருகே பேரிகை பகுதியில் காரை நிறுத்தி பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 2,36,000 ரூபாயும், சீர்காழி அடுத்த திருவெண்காடு பகுதியில் 3,60,000 ரூபாயும் சிக்கியது. ஈரோடு வெண்டியம்பாளையத்தில் வாகன தணிக்கையின் போது சுமார் 7,000 கிலோ எடை கொண்ட அரிசி மூட்டைகளையும் தேர்தல் கண்காணிப்பு குழு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனிடையே பணப்பட்டுவாடாவை தடுக்க பறக்கும் படைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்துச் செல்ல வணிகர்கள் அனுமதி கோரிய கடிதம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும், இதுவரை அங்கிருந்து எந்த தகவலும் வரவில்லை என்றும் தெரிவித்தார். பதற்றமான அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் துணை ராணுவத்தினர் பாதுகாப்புக்கு பணியமர்த்தப்படுவார்கள் என்ற சாகு, தமிழ்நாட்டில் பணப்பட்டுவாடாவை தடுக்க அனைத்து கண்காணிப்பு குழுக்களின் எண்ணிக்கையும் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.